ஸோ ஹலோ மக்களே, வாங்க தீபத்துக்கு பக்கத்துலேயே போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து பயங்கர அட்வென்ச்சர் ஃபன்னு, என்னால் மறக்க முடியாத ஒரு வீடியோங்க. சங்கோடு ஆரம்பிப்போம். எத்தனை பேர் இந்த சவுண்டை ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. அண்ட் மோரோவர் எஸ்ஐயில் ஆரம்பித்து டிஎஸ்பி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வரைக்கும் எல்லாரையும் அடித்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க கீழே. அவங்க திட்டின சவுண்டு கேட்டிருக்கோம். நம்ம மாங்குன்னு தூக்கிட்டு வந்த டின் கேன் அதை வரைக்கும் பாருங்கள் ஊற்றுறாங்க பாருங்கள் ஃபைனலாக. ஸோ எல்லோரையும் கீழே போகிறதுக்கு காரணம் வந்து ப்ரோட்டோகால் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ்னால மலைக்கு கீழே இறங்க சொன்னாங்க. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி மலைக்கீழலாம் இறங்க முடியும்? ஸோ அங்கேருந்து ஒரு 15 மீட்டர் லெஃப்ட்டில் போய் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். ಇಲ್ಲ ವಿಟ ವಿಳುಂದ್ರು ಕೈರಗಿರ ಹತ್ರ ப்ரோ பேக் பாஸ் கொடுத்து டின் கேனை தூக்கிட்டு போக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 4:30க்கெலாம் போய் சேர்த்தாச்சு. பட் அதுலேருந்து 1.5 மணி நேரம் 6 மணி வரைக்கும் தீபம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் எங்களால் கீழேயும் போக முடியல. ஸோ அங்கேருந்து அவங்க துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கீழெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 15 மீட்ரு கீழே ஒரு லெஃப்ட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம். சரியான மலைங்க, ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஜோனு. அந்த கயிறை பிடிச்சிட்டு இறங்கிட்டு வந்த ஃபன்னான வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திரான்னு நிறைய வந்து ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தாச்சு ஒரு மணி நேரம். கரெக்டாக தீபம் 6 மணி ஆச்சு. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மழை அப்போ தான் நின்றுது. அண்ட் திரும்ப தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் சரியான க்ளவுட் ஃபார்மேஷன். கருப்பாக எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, அவ்வளோ மேகம். எப்படா ஏற்ற போகிறாங்கன்னு ரொம்ப க்யூரியஸாக உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா தீபமும் ஏற்றி மழையும் ஏற்றுன்னு பார்த்தா இன்டென்ஸ் இன்னும் அதிகமாகச்சு. ஏகப்பட்ட காற்று, மழை, சாரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இதில் என்னென்னா நாங்கள் எல்லாம் வந்து இந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிற்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் யாரும் கீழே போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை. முடிச்சுட்டு அது எப்படிங்க மேலே வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போக முடியும் பார்க்காம? அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் போகல, காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து ஃபுல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் என்னென்னா ஃபைனல் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. சவுண்டு ஆரவாரம்லாம் சரியான பிளாஸ்ட். ஃபுல்லாகவே வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, கொஞ்சம் காலை வைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும்னா வந்து உருண்டு போகிற மாதிரி எல்லா இடமும் வந்து அவ்வளோ தண்ணி, ஈரம் அண்ட் பயங்கர ஈரமாக இருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஏற்றுற டைமில். ஆனால் எனக்கு என்னென்னா நம்பவே முடியாத ஒரு விஷயங்க, அந்த விளக்கும் அந்த டின்னை தாண்டி எங்களுக்கே ஆக்சஸ் கிடையாது கொடுக்கும் போது. அதை ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு பாருங்கள், அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. கரெக்டாக தீபம் ஏற்றுற 5 நிமிஷம் முன்னாடி வந்தார். அது ஏதோ ஒன்று பண்ணார். அவர் சித்தரா யார் என்ன எனக்கு ஒன்றும் தெரியல அவர் யாருன்னு. அவர் எப்படி அங்கே வந்தாருன்றது தான் ரொம்ப இப்போ இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அக்சஸே இல்லாத இடத்துல அவர் உட்காந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தீபத்தை நீங்களே பார்க்கலாம், மக்களோட ஆரவாரத்தையும் பார்க்கலாம். தீபத்துக்கு ஈக்குவலாக நிலா வியூ. இது ஒன் ஆஃப் த லைஃப் டைம் மூமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போ போய் பார்க்க போகிறோன்றதுலாம் எனக்கு தெரியல. நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி பாருங்கள். நம்ம ஆளுங்க எல்லோரும் பயங்கர பரவச நிலையில் இருந்தாங்க. ஏன்னா ஏற்றிட்டு மழை வேறு, ஒரு 10 மினிட்ஸ் தான் இறங்க ஆரம்பித்தோம். ஃபுல் ஜோனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே கோயிலை கீழேயும் ஏற்றுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, தீபம் எந்தளவுக்கு பவராக இருந்ததோ அதே அளவுக்கு நிலாவும் அந்த டைமில் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஒரு 15 செகண்ட் ஸ்கிப் பண்ணி முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இடமே பயங்கர வைப்பாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பித்தோம். இருட்டு, மழை தண்ணி, கால் ஏடாகூடமான டெரெயினு, காலை தப்பாக வச்சிங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி ஒரு இடம். நான் எப்பயும் போல் ஒரு டார்ச்சு கேரி பண்ணியிருந்தேன். அதை வச்சுட்டு அப்படியே கீழே போக ஆரம்பித்தோம். ஒரு பிளஸ்டு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம், மறக்க முடியாத மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு இதை வரும்போது கேப்சர் பண்ணேன். இது வந்து
பயங்கரமான ஒரு ஃபோட்டோவாக வந்து இப்போ வரைக்கும் மெமரிஸில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இந்த தீபத்தையும் கீழே இருக்க தீபத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு அது உயரத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்னும் நிறைய வீடியோவோட எக்ஸைட்டிங்கான நியூஸோட ஃபன் பண்ணலாம்.